உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும், முக்கியமாக ராகு கேது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிழல் கிரகம், சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒவ்வொருடைய கர்ம வினை காரணமாக, அதாவது நல்வினை செய்தார்களானால் நல்ல வினைகளையும், தீய வினை செய்பவர்களுக்கு தீய வினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது எப்போவுமே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது ராகு தசை கேது தசை தான் மிகப்பெரிய கொடுமையான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும். அதே போல் பெரிய லெவலில் நான் செல்வந்தர் ஆகிட்டேன், பெரிய லெவலில் எனக்கு வாழ்க்கை கிடச்சிது, பெரிய லெவலில் வாய்ப்புகள் கிடச்சிது, எல்லாத்துலேயும் ஜெயிச்சேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேதுக்களுடைய தசா புத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த உயரத்துக்கு உச்சத்துக்கு எப்பவுமே கொண்டு வரும். அதுபோல் ஒவ்வொரு ராகு கேது பயிற்சியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கு ராகு கேதுவுடைய பலன்கள், அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு ஆளுமை, நிர்வாகத்திறன், எதிலும் வெற்றி கொள்ளக்கூடிய திறன், எல்லார்கிட்டையும் கண்டிப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியும் போவீங்க, அதான் ஒரு சிறப்பு. அந்த கண்டிப்பு இருக்கிற இடத்துல இருக்கும், ஜாலியாக இருக்கிற இடத்துல ஜாலியாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு திறன் படைத்தவர்கள். வாழ்க்கையில் ஒரு நல்ல நிர்வாகி யாருன்னு கேட்டால் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான். எல்லா இடத்துலையும் ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்தில் சுயமரியாதையுடன் வாழக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இவங்ககிட்ட ஏதாவது நீங்கள் தவறாக பேசுனீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களது ராசியில் கேது பகவானும் 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் பயிற்சியாக போகிறார்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இல்லை பாசிட்டிவ் ரொம்ப கம்மி தான். என்னதான் பாசிட்டிவ் இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த கேது என்ன பண்ணுன்னா ஒரு மன விரக்தியை கொடுக்கும். உறவுகளுக்குள்ள உங்களையே தனிமைப்படுத்துகிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஒரு மாதிரி மன இறுக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த கேது பகவான் வர்றது பார்த்திங்கன்னா சில தவறான முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சார் என்ன சார் நெகட்டிவாக தான் இருக்கா, குரு பயிற்சி நல்லா இருக்கே, குரு பயிற்சி நல்லா தான் இருக்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனாலும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். ராகு கேது எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்காரு, சனி பகவானுடைய பயிற்சி எல்லாமே பார்த்து தான் சொல்லுவோம். அந்த மாதிரி வகையில் இந்த கேது பகவான் இருப்பது ஒரு விரக்தியை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும். பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே சின்ன 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 சண்டைகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வருத்தப்படுற மாதிரி சில சூழ்நிலை வரும். சார் இதில் பாசிட்டிவே கிடையாதா சார் அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவ் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, வெளியூர் போய் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ ஊர் மாறி போயிடலாமா சார், இடம் மாறி போயிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குன்னா வாங்கிட்டு போயிடுங்க.
வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வெளியூரில் தேடுங்க, வெளிநாட்டில் தேடுங்க. இல்லை வேலையே நான் வந்து வெளியூரில் தான் சார் முயற்சி பண்ணுறேன், கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா தயவுசெய்து போயிடுங்க, பிரச்சனையே வராது. அதே போல் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் கடன் வாங்காமல் வாழ்க்கையை வாழணும், ரொம்ப முக்கியம். சார் கடன் இல்லாமல் யாரால் இருக்க முடியுமா சார்? உலகமே கடனில் இருக்குது சார், இந்தியாவே கடனில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் சிம்மராசி அன்பர்லாம் இருப்பீங்க. ஏன்னா பாலிடிக்ஸ்லாம் நல்லா பேசுவீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டணும் சார், வழி இல்லை, கிரெடிட் கார்டில் தான் ஓடிட்டுருக்கேன், ஹவுசிங் லோனில் தான் போயிட்டுருக்கு, கார் லோன் கட்டிகிட்ருக்கேன். அதெல்லாம் கட்டுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபினான்ஷியலாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்போ இதுக்கு மேலே கடன் வாங்க மாட்டேன், ஏற்கனவே இந்த கடன் போயிட்டுருக்கு, இந்த கமிட்மெண்ட்டுக்கு மேலே நான் அதிகப்படுத்திக்க மாட்டேன்னு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்போ தான் அந்த குரு பயிற்சி வேலை செய்ய போகுது. குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது கமிட்மெண்ட்டில் வந்தீங்கன்னா பிரச்சனை வரும். எல்லாருமே கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும், ஆனாலுமே அந்த கடன் சேஃப் ஜோனில் இருக்கணும். இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் வாங்கி தரேன், ஒரு கிரெடிட் கார்டு தரேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. ஏற்கனவே அதெல்லாம் நிறைய நடந்துட்டு தான் சார் இருக்குது, அது இப்போ அதிகமாக இருக்கும், நீங்களும் எதிர்பார்ப்பீங்க. எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் உதவி பண்ணிடாதீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, தங்கச்சிக்கு, அக்காவுக்கு நீங்கள் காசு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதோட வராது, நான் வச்சுக்கோங்க. என்ன சார் நீங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீங்க? குடும்பத்தை ஏற்படுத்தலை, நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் கடைசியில் போய் காசை உதவி பண்ணிவிட்டு கடைசி அவங்க தரலாம் என்ன பண்ணுவீங்க? போய் சண்டை தான் போட போகிறீங்க. அதுக்கு தான் முதலே சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்னொருத்தருக்காக லோன் வாங்கி தராதீங்க, பார்த்துக்குங்க. அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது யாராருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும்? சாஃப்ட்வேரில் இருக்கவங்க சூப்பராக இருப்பீங்க, மெடிக்கலில் இருக்கவங்க நல்லா இருப்பீங்க. அதே போல் வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. அதே போல் இயற்கைக்கு மாறான தொழில் செய்யக்கூடியவர்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அதே போல் கடல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு வரார். இந்த 7ஆம் இடத்துல ராகு வர்றது என்ன சிறப்பு அப்படின்னா, திருமண யோகத்தை கொடுப்பார். அதே போல் கலப்பு திருமணம் நடக்குது, காதல் திருமணம் நடக்குது, அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு கேது. அப்போ காதல் பண்ணுறேன் சார், சிம்ம ராசி அப்படின்னாவே காதல் செய்யக்கூடிய ராசி தான். காதலிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். காதலிக்கக்கூடியவர்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, அதில் ஏதாவது பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன சார் இப்படி பயமுத்துறீங்க? ஏற்கனவே அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி நடந்துட்டுனா கேஷுவலாக எடுத்துக்கங்க, ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. மனசை குழப்பிக்கிட்டிங்கன்னா அது தேவையில்லை டிப்ரெஷனை கொடுத்துரும், ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நிறைய ஹெல்ப் கிடைக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். அதே போல் இந்த 7ஆம் இடத்துல கூடிய ராகு நீண்ட கால கடன் பிரச்சனையில் முடிச்சு வைக்கும், அதை பண்ணுங்க, கடன் வாங்காமல் இருங்க. அதே போல் இந்த 7ஆம் இடத்துல கூடிய ராகு நீண்ட காலமாக ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நடக்குது, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதெல்லாம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக, சமரசத்தின் மூலமாக முடிவதற்கான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் செய்யலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதில் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்மையாகவே இந்த ராகு கேது யோகத்தை தான் கொடுக்கும். கடன் மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அடுத்த 1.5 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, இல்லை கடனுடைய அளவை அதிகப்படுத்தாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்மராசி என்பர்கள் வெற்றி தான் அடைய போகிறாங்க, தோல்வி என்பதே கிடையாது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள்.
உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு கேதுவோடைய பொசிஷன், ராகு கேதுவோடைய தசா புத்திகள் இது மாதிரி இருக்குன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDFல ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அதையும் எழுதி கொடுக்குறோம். அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது, என்ன தசாபுத்திக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், அதே போல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.